ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி கணபதிபுரம் ஆதி திராவிட காலனியைச் சேர்ந்த பிரித்திமா 16 வயது +1 படிக்கிறார். காவியா 17 வயது +2 படிக்கிறார். சபிதா 16 வயது +1 படிக்கிறார்கள். இவர்கள் மூவரும் தக்கோலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் தக்கோலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக வரும்போது அவர்களை ஏற்றி வரும் இந்த அரசு பேருந்து T40 என்ற அரசு பேருந்து புள்ளலூர் கிராமத்திலே டயர் வெடித்து நின்று விட்டதால் அவர்கள் ஊருக்கு வருவதற்கு பேருந்து இல்லாமல் நின்று கொண்டிருந்த போது அந்த கணபதிபுரம் ஆதி திராவிட காலனியைச் சேர்ந்த முகுந்தன் என்பவருடைய ஆட்டோ அந்த வழியாக வந்தபோது அந்த ஆட்டோவிலே இந்த 3 மாணவிகளும் ஏறி வருகின்ற போது மாலை சுமார் 5:30 மணி அளவிலே அந்த தக்கோலம் ஏரிக்கரை அருகிலே அந்த ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்த காரணத்தினால் இந்த 3 மாணவிகளும் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இங்கே பிரித்திமா அவருக்கு வலது கால் பாதம் கிழிந்து அவருடைய எலும்பு தெரிகிறது, எலும்பு உடைந்திருக்கிறது, 3 எலும்பு உடைந்திருக்கிறது. அவர் தற்போதும் இந்த திருவள்ளூர் மருத்துவமனையிலே இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அதே போல் காவியா அவருக்கு இடது கை உடைந்து போய் ராடு வைத்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ராடு வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சபிதாவுக்கும் இடது கால் முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து ராடு வைத்திருக்கிறாங்க. 3 மாணவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். படுகாயம் அடைந்த மாணவர்கள் 3 பேரும் நம்முடைய அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அதற்கு பின்னாலே இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இன்றைக்கு மூவரும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இவர்கள் மூவரும் ஆதி திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். படுகாயமடைந்த அந்த 3 மாணவிகளை இன்றைக்கு காப்பாற்றுவதற்கு அந்த குடும்பத்தினர் இன்றைக்கு பரிதவித்து நிற்கிறார்கள். இன்றைக்கு அந்த படுகாயமடைந்த பெண்கள் மாணவிகள் பள்ளிக்கு வந்து வீடு திரும்பிய போது படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் இன்றைக்கு அந்த மாணவிகளுக்கு எந்த உதவியும் இதுவரை செய்யவில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசும் அந்த மாணவிகளுக்கு எந்தவித நிவாரணத் தொகையும் இதுவரை வழங்கப்படவில்லை. இன்றைக்கு படுகாயமடைந்திருக்கக்கூடிய அந்த 3 மாணவிகளுக்கு உயர்தர சிகிச்சை தரணும். இந்த அரசு உயர்தர சிகிச்சை அந்த 3 மாணவிகளுக்கு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த 3 மாணவிகளுக்கும் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலா 3 லட்சம் அவங்களுக்கு உடனடியாக நிவாரண உதவித்தொகை கொடுங்க. அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த 3 மாணவிகளினுடைய எதிர்காலம் எப்படி ஆகுமோ, கால் போயிடுமோ கை போயிடுமோ என்றெல்லாம் பெற்றோர்கள் பரிதவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் இருவரும் இந்த பாதிக்கப்பட்ட 3 மாணவிக்கு தலா 3 லட்சம் நிவாரணத் தொகை உடனடியாக வழங்கி அந்த மாணவிகளை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை வழங்க வேண்டும். பரிதவித்திருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள